சாமி வரும் உடல் எப்படி மாறும்? சாதாரண மனுஷன் சாதாரண உடலை சாமி தொடும்போது அந்த தேகம் எப்படி மாறும்? தெய்வங்கிறது சாதாரணமானது அல்லங்க. தெய்வ சக்தி இந்த மனுஷனோட மேனியை தொடும்போது எது மாதிரியான மாற்றங்கள் தெரியும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவோம் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க. ஒரு தெய்வம் இருக்கு, ஆண் தெய்வம் இருக்கு, பெண் தெய்வம் இருக்கு அப்படின்னா அந்த ஆண் தெய்வத்தோட குணாதிசயங்களை, அந்த ஆண் தெய்வத்தோட தோற்றத்தை, அந்த ஆண் தெய்வத்தோட பழக்க வழக்கங்களை அப்படியே ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் அந்த சாமி வர்ற உடல்ல பிரதிபலிக்கும். எது மாதிரியான பிரதிபலிப்பு அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவோம் நண்பர்கள்ட்ட, சாமியாடி பெருமக்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, சாதாரணமாக நான் இருக்கேன், என் மேலே சாமி வருது. என்னுடைய உடலில் தெரிகிற முதல் மாற்றம் என்ன தெரியுமா? எனக்கு எப்படியே என் சாமியை போல அந்த குணத்தை கொடுக்கும். எது மாதிரி குணம்? பந்த பாசம். அதே சமயம் எதுக்கும் அச்சப்படாம, அதே சமயம் இந்த தேகத்தில் இருக்கிற வலிமை, அதே சமயம் இந்த தேகம் எப்படி சாமி வந்தா எப்படி அந்த தெய்வம் காட்சி அளிக்குமோ அதே மாதிரி இந்த தேகம் காட்சி அளிக்கும். சரி, இது ஒன்று. இரண்டாவது என்ன? சாமி உடம்புல வந்துச்சுன்னா இந்த உடலானது எப்படி மாறும் அப்படின்னா, எப்படி சொல்றது, என் சாமி என்னென்ன விரும்பும், அதனுடைய நிறம் என்ன? பச்சை விரும்புமா, சிவப்பு விரும்புமா, மஞ்சள் விரும்புமா, இல்லை கருப்பு விரும்புமா? அந்த நிறங்களை எனக்கு, அந்த தேகத்துக்கு, அந்த சாமியாடிய சுமக்கிற தேகங்களும் அந்த சாமி விரும்புகிற அதே நிறங்களை அந்த சாமியாடியும் விரும்புவார். சரி, இது ரெண்டு. மூணாவது என்ன அப்படின்னா, அந்த சாமி எதெல்லாம் வாசம் பண்ணும்? இந்த மண் வாசம், சந்தன வாசம், ஜவ்வாது வாசம், அது மாதிரி எந்தெந்த வாசங்களை விரும்புமோ அந்தந்த வாசங்களை இந்த சாமியாடி உடல் விரும்பும். சரி, இது இல்லாம ஒரு சில சாமியாடிகளுக்கு வெத்தலை, வாய் நிறக்க வெத்தலை போடுற அந்த பழக்கம் வரும். வெத்தலை போடுறது மட்டும் இல்லாம அந்த அருள் வாக்கு துடியா அந்த இடத்துல அந்த சாமி நாவுல நின்று பேசும். சரி, இது இல்லாம வேற என்னென்ன மாற்றங்கள் சாமி வர்ற உடம்பு தெரியும்? எப்படி மாறும்? எப்படி மாறும் அப்படின்னா, ஏதாவது தவறான நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னா அந்த சாமியாடி உடல்ல காட்டி கொடுக்கும், அந்த சாமியாடியோட கனவுல காட்டி கொடுக்கும். சரி, இது இல்லாம இந்த தேகம் இருக்கு பார்த்தீங்களா, கெட்டது எது கெட்டது எது நல்லது அப்படிங்கிறத இந்த தேகம் வேகமா உணர்ந்து கொள்ளும். இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல ஒரு தவறான ஒரு காத்து கருப்பு சாடி நிக்குதுன்னா இந்த தேகம், தெய்வத்தை சுமக்கிற தேகம் கண்டுபிடிச்சிடும். அதே சமயம் அந்த இடத்துல ஒரு சாமி இருக்கு அப்படின்னா அந்த சாமிய இந்த தேகம் கண்டுபிடிச்சிடும். சரிங்க. இது இல்லாம எப்படி சொல்றது அப்படின்னா, விவசாய நிலங்களை பாதுகாக்கிற காவல் தெய்வமா இருக்கிறதுனால திருடனுக்கோ அல்லது ஒரு சில உயிரை பறிக்கிற உயிரினங்களுக்கோ, அதே சமயம் அந்த எல்லையில எப்பேற்பட்ட ஒரு இடைஞ்சல் வந்தாலும் எதுக்கு அச்சப்படாம அதை எதிர்த்து சண்டையிடுற அந்த வல்லமை பொருந்திய அந்த குணத்தை அந்த சாமியாடி கிடைக்கும். அந்த சாமியாடி அதுபோல அந்த சாமி போல அந்த இடத்துல அச்சப்பட மாட்டாங்க. இரவு நேரமாக இருந்தாலும், பேயாக இருந்தாலும், பிசாசாக இருந்தாலும், காத்தாக இருந்தாலும், ஏவலாக இருந்தாலும் எதுக்கும் அச்சப்படாம அதை எதிர்த்து அதை ஓங்கி அடிச்சு மண்ணுல புதைக்கிற குணம், அந்த சக்தி கிடைக்கும். அதே மாதிரி மாறும். சரி, இது இல்லாம அந்த சாமியாடி எப்படி அப்படின்னா, ஒரு சாமி வருது, அந்த சாமி பூக்குழி எப்படி அப்படின்னா தீக்குழி பூக்குழியில இறங்குது, அதே சமயம் அந்த சாமி அருவா மேல ஏறுது, அதே மாதிரி அந்த சாமி அழகு குத்துது, அதே மாதிரி அந்த சாமி எப்படி சொல்றது அப்படின்னா வானத்துக்கும் ஆகாயத்துக்கும் குதிக்கிற பந்து மாதிரி பறக்குது அப்படிங்கிற அந்த எல்லா வல்லமைகளும்
அந்த தேகத்துக்கு கொடுக்கும். தெய்வத்தை சுமக்கிற அந்த சாமியாடிக்கு கிடைக்கும். சரிங்க. இது இல்லாம எப்படி அப்படின்னா, செய்வினையா, ஏவலா, பில்லியா, சூனியமா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அதுக்கு மாற்று மருந்து என்ன, அதை எப்படி முறிக்க முடியும், அதை எப்படி வெளியேற்ற முடியும், அதை எப்படி வெளியே இழுத்து எறிய முடியும், அதை எப்படி பஸ்மமாக்க முடியுங்கிற எல்லா யுக்திகளையும் சாங்கியங்களையும் அந்த சாமி வர்ற உடலுக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த சாமி வரும் உடல் மாறும். ஒரு ஏவல்லாம் எப்படி இருக்கும், சூனியம்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் கரைச்சு குடிச்ச கைதேர்ந்த ஒரு வள்ளலா அந்த தேகத்தை மாற்றி கொடுக்கும். சரிங்க. இது இல்லாமல் எப்படி பசியில் இருக்கா, பஞ்சத்தில் இருக்கா, வறட்சியில் இருக்கா அப்படின்னா, அந்த தேகம் எந்த இடத்துல பசியும் பஞ்சமும் வறட்சியும் இருக்கோ அந்த இடத்துல அவர் மேலே வர்ற சாமி கிட்ட பரிபூரணமாக கோரிக்கையை வச்சாரு அப்படின்னா, பசியில் பஞ்சத்தில் வறட்சியை கூட அந்த இடத்துல மாற்றி கொடுக்கும். மழையை பொழிய வைக்க, மண்ணை பொண்ணா மாற்றி கொடுக்கும். பொன் விளையிற மண்ணா அந்த இடத்த மாற்றி கொடுக்கும். யாரு? அந்த சாமி எப்படி அந்த எல்லையில நின்று வறண்ட பூமியையும் அழகா மாற்றி கொடுக்குமோ அதே மாதிரி அந்த சாமியாடி அழைச்ச குரலுக்கு வந்து அந்த இடத்த மாற்றி கொடுக்குற சக்தி வல்லமை இந்த உடலுக்கு கிடைக்கும். சரிங்க. இது இல்லாம சாமி வர்ற உடல் எப்படி மாறும் அப்படின்னா, என் சாமி கடுக்கனை விரும்பும், என் சாமி கை காப்ப விரும்பும், என் சாமி கால் சலங்கைய கால் தண்டைய விரும்பும், என் சாமி மாராட்டு சங்கிலிய விரும்பும், என் சாமி மாறுல சந்தனத்தை விரும்பும், என் சாமி சந்தன வல்லைய கம்பு, அதே சமயம் வீச்சருவா, அதே சமயம் மணிக்கம்பு, வேல்கம்பு, சங்கிலி, இது போன்று எதெல்லாம் விரும்புமோ அது எல்லாத்தையும் சாமி வர்ற தேகம் இழுக்கும். அத எப்படி சொல்றது அப்படின்னா, சாமி எப்படி அதை எடுத்து விரும்பி பரிபூர்ணமா சுத்தி ரங்கு ராட்டன ஆடுமோ அதே மாதிரி அந்த சாமியாடி உடலும் ஆடும். சரிங்க. இது இல்லாம சாமி வரும் உடல் எப்படி மாறும் அப்படின்னா, எதுவுமே இல்லாம வெறும் பக்தியை மட்டும், பெரிய கோடான கோடி பணத்தை அள்ளி இறைக்காம கள்ளங்கவனம் இல்லாம தெய்வத்தை நினைக்கிற அந்த ஏழை எளிய மக்களை கட்டி அணைக்கிற குணம் அந்த சாமியாடிக்கு கிடைக்கும். இந்த வருட போனோம் பணம் வாங்குறாருங்கிற சொல்லு இல்லாம எதுவுமே இல்லை, மனசு நிறைய கவலையை வச்சு நிறக்க பக்தியை வச்சு நம்பிக்கையை வச்சு அந்த சாமியாடிட்ட போய் நின்னோம்னா கோடான கோடீஸ்வரனை கூட ஒதுக்கி விட்டு ஏழை எளிய மக்களை கட்டி அணைக்க அவங்கள குறைய தீர்த்து கொடுக்கும். அதே மாதிரி பண்பு அந்த சாமி வர்ற உடல் அந்த சாமியாடிக்கு கிடைக்கும். சரிங்க. இது இல்லாம பவனி வர்றது எப்படி, என் சாமி இரவு நேரத்துல அந்த சாமி வெள்ள குதிரையில வெண்புறவி ஏறி எப்படி அதனுடைய வாகனத்தை ஏறி விவசாய நிலங்களை ஊரை காத்து பாதுகாத்து வருதோ அதே மாதிரி ஊரை காக்கணும், வீட்டை காக்கணும், எல்லையை காக்கணும், மக்களை காக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த பக்குவம் அந்த சாமியாடிக்கு வரும். சரிங்க. இது இல்லாம ஒரு எல்லையில ஒரு சாமி இருக்கு, அந்த சாமிக்கு தெரியுது யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க, யாரு என்னென்ன பழி பாவங்களை சுமக்குறாங்க, கர்மாக்களை சுமக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த சாமி எப்படி மனுஷ மக்களை கணிக்குமோ அதே மாதிரி அந்த சாமியாடி தேகம் கணிக்கும். பார்த்த உடனே சொல்லலாம் இவர் எவ்வளவு கர்மாக்களை சுமக்கிறாரு, எவ்வளவு புண்ணியங்களை சுமக்கிறாரு, இவர் மனசுல இருக்கிறது என்ன அப்படிங்கிறத அழகா அந்த சாமி அடையாளம் காட்டும், கணிக்கும். படம் போட்டு பார்த்த மாதிரி அந்த சாமியாடி தெரிஞ்சுக்கிடுவாரு. சரிங்க. இது இல்லாம சாமி வர்ற உடல் எதை விரும்பும், எப்படி அந்த சாமி நல்லா எடுத்து உருமா கட்டுதோ, மீசைய முறுக்கி விடுதோ, கோண கொண்ட நல்லா சட வளர்க்குதோ, அதே சமயம் அந்த சாமி எப்படி ஒய்யாரமா தான் வான் விளக்குற பார்வையோட எப்படி அந்த தோற்றம் இருக்கோ அந்த தோற்றத்துல 75% இருந்து 90% அந்த சாமியாடிக்கு இயல்புலேயே இருக்கான். உருமா கட்ட ஆசைப்படுவாரு.
நல்லா பார்க்கிற பார்வை எப்படி அந்த சாமி பார்க்கிற பார்வை மாதிரி அவருடைய தோற்றம் அமையும், அவருடைய உருவம் அமையும், அவருடைய எடை அமையும். சரி, இது இல்லாம சாமி வர்ற உடல் எப்படி மாறும் அப்படின்னா, முதியவர்களுக்கும் பச்சை குழந்தைகளுக்கு அவர்கள் போல அந்த பச்சை குழந்தை போல மாறி அவர்களை மகிழ்ச்சி வர்ற அந்த மனநிலையும் அந்த சாமியாடிகளுக்கு கிடைக்கும். சரிங்க, இது இல்லாம எப்படி யாராரு என்னென்ன அந்த எல்லையில எப்படி எப்படி நின்னாலும் எல்லாத்தையும் ஒரு சுத்தி வளைச்சு உண்மையும் நீதியும் சத்தியத்தின் வழியில எல்லாத்தையும் இழுத்து வர்ற அந்த குணம் அந்த சாமி கிட்ட இருக்கும். அதே மாதிரி அந்த சாமியாடிக்கிட்டே இருக்கும். அந்த சாமியாடி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ப்பாரு. யாரு கள்ளங்கவட எதுவாக இருந்தாலும் யாராருக்கு எது மாதிரியான பார்வையை கொடுத்து அதன் மூலமா அவர்கள் எல்லாத்தையும் ஒரு நில ஒருதாய் வெற்ற உள்ள போல எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிற சக்தி அந்த சாமி வர்ற உடலுக்கு கிடைக்கும். சரிங்க, இது இல்லாம சாமி வர்ற உடல் எப்படி மாறும் அப்படின்னா, அந்த சாமி ஒரு சில அதிகாரங்களை கொடுக்கும். அந்த அதிகாரம் ஏழை எளிய மக்களுக்கும் நீதிக்கும் உண்மைக்கும் சத்தியத்தின் பக்கம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துற மாதிரி அந்த சாமியாடிய மாத்தி நிக்க வைக்க, ஆசைக்கும் பொண்ணுக்கும் பொருளுக்கும் பேராசைப்படாம தெய்வத்தை மனவோட நம்புற தெய்வ சக்தியை நம்புற மக்களுக்கு நாளும் கூட நிற்கும். அதே எண்ணம் பண்பு குணம் அந்த சாமியாடிக்கு கிடைக்கும். சரி, அது இல்லாம வராத சாமிய என் அண்ணன் வல்ல, என் தாய் வல்ல, என் தங்க வல்ல அப்படின்னு சாமி எப்படி ஏங்கி மருகி நின்று அவங்கள வர வைக்குமோ அதே மாதிரி அந்த சாமியாடி என் ஆத்தா வல்ல, என் தங்க வல்ல, என் அண்ணன் வல்ல, என் தம்பி வல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியாடி இருக்கிற உறவுகளுக்குள்ள இருக்கிற மற்ற சாமியை இழுத்து வெளியே காட்டும், அடையாளம் காட்டும். அதே சமயம் ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல தீய வினைகளை விரட்டி ஓங்கி அபயம் போடவும் செய்யும். அந்த இடத்துல ஆச்சார விபூதி கொடுத்து அங்க இருக்கிற சூழ்வினைகளை அறுத்து எரியவும் செய்யும். அதே பக்குவத்தை சாமி வர்ற உடலுக்கு கொடுக்கும். சரி, இது இல்லாம சாமி வர்ற உடல் எப்படி மாறும்? சக்கரை சிரிப்பு. அந்த சாமி சக்கரை சிரிப்பு சிரிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி சக்கரை சிரிப்பு அந்த சாமியாடிகளை சிரிக்க வைக்கும். அந்த சாமியாடி எப்படி அப்படின்னா, அவர் கொடுக்கிற ஆச்சார விபூதி பொண்ணுக்கும் பொருளுக்கும் வைரத்துக்கும் வைதூரியத்துக்கும் மேல அந்த விபூதி அவங்களுக்கு பெருசா அவர்களுக்கு அந்த விபூதி பயனளிக்க அந்த சாமியாடி கொடுக்கிற விபூதியும். சரிங்க, இது மாதிரி எண்ணற்ற இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். நாம வணங்குற சாமி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சாதாரணமான சக்தி அல்ல, மனுஷனுக்கு மீறின சக்தி. எந்த அளவு தெய்வத்தின் மேல பரிபூரணமா நம்பிக்கையை வச்சு உள்ளத்துல கள்ளம் கவனம் இல்லாம உண்மையும் நீதியும் சத்தியத்தின் வச்சு நிக்கிற மக்களுக்கு அந்த சாமி வானத்துக்கும் பூமிக்கும் அதனுடைய உருவத்தை காட்டி கொடுக்கும். அந்த சாமி எப்படி நம்மளை வழி நடத்துது, எப்படி நம்மளை வழி நடத்த போகுது, எந்த நிலை தன்னிலை எப்படிங்கிற எல்லாத்தையும் அந்த சாமியாடிகளுக்கு காட்டி கொடுக்கும். பாக்கியசாலிங்க சாமியாடி வரும் மக்கள், பாக்கியசாலிங்க, யாருக்கும் கிடைக்காத வரம் பெற்றவங்க. தெய்வ சக்திய மனிதனுக்கு மீறின இந்த அறிவியல் விஞ்ஞான காலத்துல தெய்வம் இருக்கு அப்படின்னு அந்த சாமியாடிகளுக்கு உள்ள ரத்தமும் சதையும் உடலும் உணர்வுமா கலந்து அந்த தெய்வ சக்தியை இந்த உலகத்துக்கு ஓங்கி உரைக்க செய்யறத நம்ம சாமியோட சக்தி வலிமை. அப்பேற்பட்ட தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு இந்த பதிவு சமர்ப்பணம். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.